பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாவிஷ்ணு விவகாரத்தில் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள். அது இனிமேட்டு போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும் சேர்ந்து முடிப்பாங்க. அவர் மேல தப்பா இல்லையா அப்படிங்கறது எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்கிறது. அது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வரையறுக்கணும். ஏன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமா எப்பயாச்சும் இந்த மாதிரி நடந்தும்போது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடும்பொழுது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி மதம் பார்க்காத ஒரு ஸ்டேட்டாக, ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை தூண்டுகின்ற விதத்தில் சொல்றது எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று ஆசிரியர் கூட ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே அது சொல்லியிருக்கு. 51 AH பிரிவிலே சொல்லியிருக்கின்றது. ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. ஆக அதை பின்பற்றி தான் இது போன்ற ஒரு இது வரக்கூடாது என்பதற்காக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் பல்வேறு பணிகள் முதலீடுகள் இருக்கின்ற பணியாக இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வருகின்ற அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட ஒரு அறிக்கை வருகின்றது. நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு அதுக்கான